ஐயோ, அம்மா வேற பத்திரிக்கை அடிக்கணும், கோவிலுக்கு போகணும்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த காவியா வேற எப்ப எங்க மேட்டரை வீட்ல சொல்லுவீங்கன்னு அவ ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றா. இப்ப இத எப்படி சால்வ் பண்றது? அம்மா கிட்ட காவியாவை பத்தி எப்படி சொல்றது? ஒண்ணுமே புரியல. அம்மா, நம்மளே இவ்வளவு குழப்பத்துல இருக்கோம். நிம்மதி எப்படி இதெல்லாம் சால்வ் பண்ணுவா? அவ எப்படி அவங்க வீட்ல கார்த்திகை இன்ட்ரடியூஸ் பண்ணுவா? ஹம், எல்லாம் கடைசியில வந்து இவ்வளவு குழப்பத்துல வந்து நிக்குதே. ஸ்டார்டிங்ல எவ்வளவோ பிளான போட்டு பிரியலாம்னு நினைச்சோம். ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சிட்டாங்க, டேட்டும் நெருங்கிட்டு வருது. இப்ப என்ன பண்ண போறோம்? இத்தனை நாளா நிம்மதி எப்படி வேணான்னு சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப காவியாவை எப்படி வேணும்னு சொல்றதுன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கே. கடவுளே, பேசாம நிம்மதி கிட்ட கால் பண்ணி கேட்கலாமா? ஏதாவது ஐடியா இருந்தா டிஸ்கஸ் பண்ணி கூட வீட்ல சொல்லலாமே. கால் பண்ணா நல்லா இருக்குமா? மியூச்சுவலா ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு நினைச்சுதானே பிரிஞ்சிருக்கோம். வேணாம். சரி, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அதையாவது பண்ணி பாப்போம். கார்த்திக் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இது என்ன டிபி? ஹோ, மேடம் ரொம்ப ஜாலியா தான் இருக்காங்க. கார்த்திக் கூட அவுட்டிங்லாம் போயிருக்காங்க. கார்த்திக் டிபில வச்சிருக்காரு. ஸ்டேட்டஸ் வேற போட்டிருக்காரு. டேய், இவன் வேற ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா தான் சுத்துறாங்களா? ஸ்டேட்டஸ் வேற, பாட்டு வேற. இது நிம்மதிக்கிட்டே டைரக்டா கேட்போம். நான் பேசாம நல்லா தானே இருக்கா, சந்தோஷமா தானே இருக்கா. ஆனா என்ன, கோவில்ல எவ்வளவு வார்த்தை கேட்டா. நான் தான் அவளை நினைச்சு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவ நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. அதுவும் இந்த கார்த்திக் கூட. அவளுக்கு மெசேஜ் பண்ணியே கேட்போம். ஆதி மெசேஜ் பண்றான். ரொம்ப ஜாலியா சுத்துற போல, ஹாப்பியா சந்தோஷமா இரா. லூசு மென்டல். நான் பாட்டுக்கு ரூம்குள்ள என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இவனுக்கு நான் ஜாலியா சுத்துறேனா? எப்ப பாரு இதே சொல்லி டார்ச்சர் பண்றானே இவன. என்ன அனுப்பியிருக்கா? நானே கடுப்புல உட்கார்ந்துருக்கேன், நீ வேற ஏன் டார்ச்சர் பண்ற? ஆமாமா, மேடம்க்கு ரொம்ப கடுப்பு தான். ஏண்டி, அவன் கூட வெளியே போய் நல்ல குளுகுளுன்னு ஐஸ்கிரீம்லாம் வேற தின்னுட்டு வந்துட்டு இங்க உனக்கு கடுப்பா இருக்குடா? கடுப்பா? கடுப்பாக வேண்டியது நானு. இவள என்ன அனுப்பியிருக்கா? நம்பிட்டேன். கடுப்பா உட்கார்ந்து இருக்கிறது நானு, ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறவ தான் நீனு. இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை? சும்மா உட்கார்ந்து இருக்கிறவள வம்பெடுத்துக்கிட்டு இருக்கானா இவன்? ஒரே கேப்போம். உடனே மெசேஜ் வந்துருச்சு. உனக்கு இப்ப என்ன தாண்டா பிரச்சனை எருமையா? நீ தாண்டி பிரச்சனை. நீ மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. உன்னை பார்த்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உன்னாலதான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. காவ்யா, ஹலோ காவ்யா. ஆதி, ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க காவ்யா. இல்ல, ரொம்ப வெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஷாப்பிங் போலாமான்னு கூப்பிட்டேன். இல்ல காவ்யா, அது வந்து. ஆதி, எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எதுக்கு ஷாப்பிங்? நம்ம கல்யாணத்துக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும்ல, அதுக்காக ரெண்டு பேருக்கும் மேட்சிங்கா Dress எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம ஷாப்பிங் போறோம். ப்ரீ வெட்டிங் ஷூட்டா? ஆமா ஆதி, ப்ளீஸ் ஆதி, நம்மலாம் ஒண்ணா மேட்சிங்கா எடுக்கணும்ல, அதுக்காக தான். சீக்கிரம் கிளம்பி வாங்க. இல்ல. வாங்க ஆதி. சரி, நான் போன் வைக்கிறேன். அப்புறம் டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும். அவங்களும் நிம்மதியும் கூட வருவாங்கல்ல, அவங்களுக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் பண்ணனும்னு ஆசை இருக்கும்ல, அவங்களையும் கால் பண்ணி கூப்பிடுறேன். சரி, ஓகே, பை ஆதி. கிளம்பிட்டு கால் பண்ணுங்க. காவ்யா, இங்க கல்யாணத்தை பத்தியே வீட்ல பேசுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் வரைக்கும் போயிட்டா. ஹலோ காவ்யா. என்ன டாக்டர் சார், வழக்கம் போல ஹாஸ்பிடல் பேஷண்ட் ஓபின்னு தான் உட்கார்ந்திருக்கீங்களா? இல்ல காவ்யா, வீட்ல தான் இருக்கேன். ஏன், உங்க ஆள் கூட எங்கேயும் அவுட்டிங்லாம் போலையா? ஆஹா, இல்ல. அவளுக்கு ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதா, படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஐயோ, எக்ஸாம்ஸ் இருக்கா? இது தெரியாம நான் வேற பிளான் எல்லாம் போட்டுட்டேனே. என்ன காவ்யா? ஐயோ, இப்பதான் என் ஆள் கிட்ட பேசினேன். நம்மளோட ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கு Dress எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்படியே டாக்டர் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றேன், அவங்களும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சேமா எடுக்கணும்ல, சேம் கலரா, அதனாலதான் ஒன்னா போலான்னு பார்த்தேன். கல்யாணமே இங்க நடக்குமான்னு தெரியல, நீ ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுக்கே போயிட்டியா? வேற என்ன பண்றது டாக்டரே, நம்ம நிலைமை இப்படி இருக்கு. இதுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு இதுங்களுக்கே தெரியல. நம்ம ரெண்டு பேரும் கோத்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. என்ன பண்றது? நம்மலாம் ஏதாவது மூவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா காவ்யா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசவும் மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்டாலும் அதுக்கும் சரியான ஆன்சரும் இல்ல.
நல்ல வேலை நீங்க 2 நாள் டைம் கொடுத்தீங்க. இந்த 2 நாளுக்குள்ள எப்படியாவது வீட்ல சொல்லி நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களான்னு பாப்போம். ஆமா டாக்டரே, நம்ம இப்படியே அமைதியா இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. சரி, நீங்க நிம்மதியை கூட்டிட்டு சீக்கிரம் கடைக்கு வந்து சேருங்க. நானும் ஆதி இழுத்துட்டு வரேன். சரி காவியா. ஓகே டாக்டரே, போனை வைக்கிறேன். நம்ம கூப்பிட்டா நிம்மதி வருவாளா? சரி, கூப்பிட்டு பாப்போம். இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு நம்மள போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான்? மென்டல். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை எதுக்கு மெசேஜ் பண்ணியோ அத சொல்லு. அனுப்பியாச்சு. என்ன சிங்கிள் டிக் தான் காட்டுது? அட போவி, பேசிட்டு இருக்கும்போதே ஆஃப்லைன். இதுக்குடா நெட் ஆஃப் பண்ண? இவன் இஷ்டத்துக்கு வரான், இவன் இஷ்டத்துக்கு பேசுறான். பேசிட்டு இருக்கும்போதே நெட் ஆஃப் பண்ணிட்டு போறான். இவனுக்கு என்ன கொழுப்பு? கார்த்திக் கால் பண்றாரு. ஹலோ கார்த்திக். நிம்மதி, படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா கார்த்திக், படிச்சிட்டு தான் இருக்கேன். என்னாச்சு சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூ நிம்மதி. ஆக்சுவலி காவியா அப்பா கால் பண்ணாங்க. நம்ம எல்லாரையும் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வர சொல்றாங்க. என்னது? ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கா? நாங்க என்ன எங்க வீட்லயே சொல்லலையே. அப்புறம் எப்படி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்லாம்? இதெல்லாம் பண்ணாவாது வீட்ல சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில காவியா கூப்பிடுறாங்க. ஐயோ, அவளுக்கு வர வேலை பொழப்பே இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. கார்த்திக், அது நிம்மதி ப்ளீஸ், ஆதியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. காவியாவும் ஆதித்யாவும் போகும்போது நம்மளும் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ் வரீங்களா? வரீங்களான்னு கேட்கறத விட வாங்கன்னு கூப்பிடணும்னு தோணுது. ப்ளீஸ் நிம்மதி. அந்த பொறுக்கியும் வரானா? ஓகே கார்த்திக், போலாம். தேங்க்ஸ் நிம்மதி, ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க கடைக்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன். சரி கார்த்திக். என்ன 2 பேருக்கும் ஒரே மாதிரியே தொண்டை கட்டிக்கிச்சா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா தாயே. நீ எதையாவது ஆரம்பிச்சு விட்றாத. ஆமா, என்ன என்னமோ ப்ரீ வெட்டிங் ஷூட் அதுன்னு சொல்லி கூப்பிட்ட? என்ன? ஆமா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு தான் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நாங்க 2 பேரும் கப்பிள் ட்ரெஸ் எடுக்க போறோம். ஒரே கலர்ல ஒரே மாதிரி டிசைன்ல 2 பேருக்குமே கஸ்டமைஸ் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துக்கோங்க. ஆதி, கடைக்குள்ள வரும்போதே ஒரு ஷர்ட் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அது உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. நிம்மதி, கார்த்திக், உனக்கு எவ்வளவு அமௌண்ட்ல ட்ரெஸ் வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ. இவன் தானே காசு கொடுக்க போறான், நம்ம கம்மியாவே எடுத்துப்போம் அப்படின்லாம் நினைக்காத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ, ஓகேவா? ஐயோ கார்த்திக், நீங்க உங்க பெருந்தன்மைக்காக சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ன்றது ஒரு 4 வாட்டி தான் போட முடியும். 5வது வாட்டி பல்ல காமிச்சிரும். அதுக்காக போய் நான் காஸ்ட்லியாலாம் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் நான் போட்ட ட்ரெஸ் எல்லாமே தௌசண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். ஒரு ட்ரெஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலா 10 ட்ரெஸ் 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கிட்டா நிறைய போட்ட மாதிரியும் இருக்கும், புது புது கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு, செருப்புக்கு, காஸ்மெட்டிக்ஸ்க்கு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நிறைய காசு செலவு பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எல்லாமே டெம்பரரி தான். வாவ், சூப்பர் நிம்மதி. எந்த ஒரு பையனா இருந்தாலும் உன்ன மாதிரி கேரக்டர்ல உள்ள பொண்ணை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். வெரி சூப்பர். ஆமால ஆதி, நான் சொன்ன ட்ரெஸ் இதுதான். நல்லா இருக்குல்ல? இதுவா? ஆமா ஆதி, நீங்க ஒரு வாட்டி ட்ரையல் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஐயோ, இந்த கலர் ஆதிக்கு சத்தியமா செட் ஆகாது. ஆக்சுவலி ஆதிக்கு லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். நான் கூட எங்கேயோ பார்த்தேனே. தோ அங்க இருக்கு. அக்கா, அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ ஷேட்ல ஒரு ஷர்ட் இருக்கு பாருங்களேன், அதை எடுங்களேன். அதான்க்கா. தேங்க் யூ. ஆதி, இந்த ஷர்ட் தான் உனக்கு கரெக்ட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீ வேணா வச்சு பாரு. டேய், சூப்பரா இருக்குடா. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போல பறக்கிறதே. உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்ணே, இனிமேல் என் சொர்க்கம் உந்தன் 2 விழிகளிலே. ஐயோ, என் உறக்கம் என்றும் உந்தன் மடிமேலே. ஆதி, எனக்கு இந்த Dress சுத்தமா பிடிக்கல. நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணும். மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதுக்கு போடணும்? இல்ல காவியா, இது எனக்குமே பிடிச்சிருக்கு. நீ எடுத்தது எனக்கு கலர் பிடிக்கல. இல்ல, நான் காட்டுறப்போ நீங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க. இப்போ நிம்மதி சொல்லிட்டாங்கிறதுக்காக வேணும்னே மாத்துறீங்க. நிம்மதி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீ போய் எடு. அவங்க என்ன போடணும் போடக்கூடாதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நீ உனக்கும் எனக்கும் எடுத்தா போதும், என்ன? ஓகே கார்த்திக். சரி, நீ என்ன ட்ரெஸ் எடுக்க போற? சாரியா, லெஹங்காவா, இல்ல ஹாஃப் சாரி டைப்பா? என்ன எடுக்கிறது? நிம்ஸுக்கு லெஹங்கா தான் சூப்பரா இருக்கும். சாரி கூட அவ்வளவா நல்லா இருக்காது. ஆனா மாடர்ன் ட்ரெஸ்லயும் லெஹங்காலயும் சூப்பரா இருப்பா, இல்லடி? ஆதி, வாங்க நம்ம போய் எனக்கு செலக்ட் பண்ணுவோம்.
ஷர்ட் பாப்போம். இல்ல காவியா, அது அட வாங்க ஆதி. நிம்மதி, நீ வா, எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்துருவோம். சரி கார்த்திக். நீ போ, ஒரு 2 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஆதி குடு, இந்த 2 ஷர்ட்டையும் ஹேங்கர்ல மாட்டி வச்சுட்டு வரேன். டாக்டரே, தயவு செஞ்சு இந்த நிம்மதியை எங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க விடாதீங்க. ரொம்ப தான் ஓவரா பண்றா. ஹலோ, உங்க ஆளும் கூட தாங்க. நிம்மதி என்ன போட்டா இவருக்கு என்ன, இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க என்ன. அதுவும் சரிதான். முதல்ல எனக்கு என்ன பிடிக்கும்ன்றத நான் போய் சொல்லிட்டு வரேன். போங்க, நானும் போறேன்.